ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இது சுண்டக்காய் வச்சு நம்ம ஒரு இட்லிக்கு சூப்பரான சட்னி செய்ய போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சுண்டக்காய் ரசம், சுண்டக்காய் வத்த குழம்பு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இதோட பெனிஃபிட்ஸ் சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? இதை எப்படி செய்கிறோங்கிறத பார்ப்போம். ஓகேம்மா. நீங்கள் வேணும்னா அந்த பெனிஃபிட்ஸை நான் அதை லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ எப்படி வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். கடாயில் நம்ம எண்ணெய் போட்டுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சுண்டைக்காவை போட்டுடலாம். நான் சுண்டைக்காவெல்லாம் தட்டியெல்லாம் போடுறது இல்லைங்க. அந்த விதை தான் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அந்த விதை கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான், கசப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலர் பேல் கலராக மாறிடும். சரிங்களா? சுண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா. இப்போ அதில் நான் 2 வரமிளகா, 3 காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். அது கலருக்கு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுருவேன். அதில் பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டுருவேன். இன்னைக்கு புளிப்புக்கு நான் புளி போட்டுருவேன். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாம் இதில் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு நான் மெயின் டிஷ்ஷு, இந்த சுண்டைக்காய்க்கு மெயின் டிஷ்ஷு இது முருங்கைக்கீரை இட்லி. முருங்கைக்கீரை இட்லிக்கு நம்ம சுண்டைக்காய் சட்னி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். இட்லியை நம்ம எப்படி செய்யணுன்ட்டு வேணும்னா நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறிட்டப்போ தான் நம்ம இன்னும் சில பொருளெல்லாம் இதில் போடணும். இப்போ இது நல்லா ஆறிட்டோம். இப்போ உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கட்டி பெருங்காயம் 2 போட்டுக்கிறேன். எதுக்குமா இது போடுறோம்? இதில் நம்ம கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த சுண்டைக்காவை சாப்பிட்டா கொஞ்சம் உபசம் கொடுக்கும் வயிறு சில பேருக்கு. அந்த மாதிரி வராமல் இருக்குது. ஏன்னா நம்ம விதையோட சேர்த்து செய்கிறோம் இல்லையா, அதனால விதைய அவ்வளோதாங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்புங்களும் நல்லா ஆறிட்ட அப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். ஓகேம்மா. பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டுட்டு காட்டுறேன். பருப்பு மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டோம். இன்னும் அந்த மிளகாலாம் நல்லா அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். ஓகேம்மா. போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். இப்போ சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுருவேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கடுகு வெடிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கேன் சட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில். இது சாதத்துக்கு துவையலாக கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே நம்ம தாளிப்பை போட்டுக்கலாம். வாங்க, நம்மளுடைய சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
நான் இதை வந்து முருங்கைக்கீரை இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். எப்படின்னு பாருங்கள். முருங்கைக்கீரை இட்லியும் சுண்டைக்காய் கார சட்னி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க வேற என்ன வீடியோ உங்களுக்கு வேணும்ன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிடலாம். பாய்.